அன்பும் மரியாதையும் கொண்ட தமிழக மக்களே, என்னை உங்கள் வீட்டுப் பிள்ளையாக நம்பி, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதி, இந்த தேர்தலில் வாக்களித்து ஆதரவு அளித்து அத்துணை தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. இது மக்கள் மீதான நம்பிக்கையின் வெற்றி. இது மாற்றத்தை விரும்பிய தமிழர்களின் மனசாட்சியின் வெற்றி. குறுகிய காலத்திலேயே எங்கள் இயக்கம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைய காரணம் நீங்கள் அளித்த அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும்தான். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. உங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு ஒரு கடமை. தமிழக சட்டமன்றத்தில் எங்களுக்கு கிடைத்துள்ள 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் குரலாக செயல்படுவார்கள் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள், உங்கள் பகுதிகளின் தேவைகள், மக்களின் பிரச்சினைகள், இவை அனைத்தையும் சட்டமன்றத்திலும் மக்களிடையிலும் வலிமையாக எடுத்துச் செல்லும் பொறுப்பை எங்கள் கள் நேர்மையாக செய்து காட்டுவார்கள். எனது பணி சிறக்க அறுதி பெரும்பான்மையை வழங்கிய எங்கள் தோழமை கட்சிகள் அனைத்திற்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல. இது மக்களின் நலனுக்காக இணைந்த ஒரு சக்தி. நாங்கள் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். முதலாவதாக, தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த டாஸ்மாக் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குடும்பங்களின் அமைதிக்காகவும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்காகவும் தமிழகத்தின் நல்ல சமுதாய வளர்ச்சிக்காகவும் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவாகும். அடுத்து, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மகளிர் காவல் படை பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய மகளிர் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் பாதுகாப்பாக வாழும் தமிழகத்தை உருவாக்குவது எங்கள் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். போதைப் பொருட்கள் தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்க முயற்சிக்கின்றன. அதனால் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் உறுதி. பெண்களின் தினசரி வாழ்க்கையை சுலபமாக்கும் வகையில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலைக்கும், கல்விக்கும், குடும்ப தேவைகளுக்கும் சிரமமின்றி பயணம் செய்ய முடிகிறது. அதேபோல், பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெண்களின் முன்னேற்றம் மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த அனைத்தையும் மிக குறுகிய காலத்தில் செய்து இருக்கிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாங்கள் வெறும் வாக்குறுதிகள் அளிப்பதற்காக அரசியலில் வரவில்லை. மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரவே வந்துள்ளோம். எங்களுக்கு யாரும் பகைவர் இல்லை. எல்லோரும் எங்கள் மக்கள்தான். அரசியலில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்களின் நலனில் எங்களுக்கு வேறுபாடு இல்லை. எம் மதம் சம்மதம். எம் கொள்கை மனிதநேயம். எம் நோக்கம் தமிழக முன்னேற்றம். சாதி, மதம், மொழி, பிராந்தியம் என்ற வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையான தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த பயணம் இன்னும் ஆரம்பம் மட்டுமே. தமிழகத்தின் எதிர்காலத்தை உலகம் திரும்பிப் பார்க்கும் அளவுக்கு உயர்த்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையை என்றும் காப்பாற்றுவேன். உங்கள் அன்பை என்றும் மதிப்பேன். தமிழக மக்களின் சேவைக்காக என் வாழ்நாள் முழுவதும் உழைப்பேன். நன்றி. வணக்கம்.